இந்த ஃபோனோட கலர் பாருங்களேன், ப்ளூ கலர் இல்லையா? ஆனால் ஒரு ஆங்கிளில் வந்து லைட் படும்போது வேறு கலரில் வருது, ஒரு கோல்டன் கலரில் வருது. கேமராவில் இப்போ தெரியுதோ இல்லையோ, அவுட்டோரில் நான் எடுத்த ஒரு கிளிப்பை இப்போ காண்பிக்கிறேன் பாருங்கள். ப்ளூ கலர் ஆனால் ஒரு ஆங்கிளில் கோல்டன் கலரில் மாறுது. ஸோ டூவல் கலர் வந்து இதில் தந்திருக்காங்க. வணக்கம் திருத்தம்லா, எங்கிட்ட இருக்கிறது இன்னைக்கு லான்ச் ஆகியிருக்கிற இந்த விவோ T2. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி சீரிஸ் வந்து ஒய் சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ஸ்பெக்ஸ் தராங்க. அந்த கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ்க்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விவோவோட யார்ட்ஸ்டிக்கில். ஸோ இன்றைக்கி வந்து இந்த T2 பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட எக்ஸாக்ட் விலை எனக்கு இப்போதைக்கு தெரியாது, பட் ஒரு 20,000 இருக்குன்னு நான் நம்புகிறேன். விலையை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வராங்க, 6GB RAM மற்றும் 8GB RAM வேரியண்ட். ரெண்டுமே வந்து 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. இப்போ இந்த விவோ T2 பற்றி பார்க்கலாம். முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட விமர்சனம் இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த விவோ T2 வருது. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த T2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது நைட்ரோ பிளேஸ்ங்கிற இந்த கலர். இது வந்து இன்னொரு கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி வேவ்னு. ஸோ வந்து கலர் மாறக்கூடிய ஒரு பேக் பேனல் வந்து தந்திருக்காங்க. ஸோ லைட்டில் வந்து கோல்டன் கலரில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யூசர் கைடு இருக்குது, சாஃப்ட் பேக் கேஸ் வந்துருக்காங்க, 44 வாட்ஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸில் இருக்குது, அதுக்கான டைப் சி கேபிள் மற்றும் வந்து சிம் எஜெக்டர் பின் வந்து பாக்ஸில் தந்திருக்காங்க. ஸ்லிம்மாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 172 கிராம்ஸ் வெயிட் தான் தந்திருக்காங்க. 7.8 mm திக்னஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அப்புறம் வந்து சிம் ட்ரே வந்து தந்திருக்காங்க. இதில் வந்து ஹைப்ரிட் டூவல் சிம் போடலாம். ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில், சிங்கிள் ஸ்பீக்கர் தான், USB டைப் சி போர்ட், ஆடியோ ஜாக் மற்றும் மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒரு டிசைன், ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலில் லைட் வெயிட்டாக இந்த ஃபோனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் கேமரா மாடல் இப்படி இருக்குது. கேமரா பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். கீழே வந்து விவோவோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு இருக்கும். இப்போ வந்து 2020க்கும் இப்போ இந்த 2023க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வியர்டான ஒரு விஷயம் நடந்தது. அதாவது இடையில ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பஞ்ச் ஹோல் நாச்சு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ கிளாக் ரிவைண்ட் ஆகி இப்போ 20,000க்கு கீழே உள்ள ஃபோன்களில் பல ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் தான் வருது. ஸோ இந்த விவோ T2லையும் வந்து வாட்டர் ட்ராப் நாச் தராங்க. பட் என்னன்னா இதில் வந்து AMOLED டிஸ்பிளே தராங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. ஸோ AMOLED டிஸ்பிளேன்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து பல தரப்பான ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்குது, பல கிரேடு AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து AMOLED டிஸ்பிளே, பட் அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்தர IPS LCD பேனலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண வந்து ரொம்ப ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. பட் AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோலும் நல்லா இருக்குது, வீடியோ பார்க்கறது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், ப்ரோ, பிரைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 60 Hz, 90 Hz இல்லாட்டி ஸ்மார்ட் ஸ்விட்ச், அதாவது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும், அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR கிடையாது. ஸோ அந்த சப்போர்ட் வந்து இதில் இல்லை. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க. ஸோ அது வந்து நல்லா வேலை செய்யுது. FM ரேடியோ கிடையாது, சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 695 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி 6GB RAM 8GB RAM ஆப்ஷன் இருக்குது, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. 695 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ருபீஸ்க்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை விட வந்து டிமென்சிட்டியில் வரக்கூடிய 900, 920 அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இவங்க வந்து இந்த ஸ்னாப்டிராகன் 695 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியா. ஸோ அதுக்காக இந்த சிப்செட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நார்மல் யூஸருக்கு ஹை குவாலிட்டி கேம்ஸ் எதிர்பார்க்காதவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஓகே ஆகும். கேம்ஸ்லாம் விளையாடலாம், பிரச்சனை இல்லை. பட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக வச்சு நீங்கள் வந்து கேம்ஸில் வந்து டீசெண்டாக விளையாடலாம். பட் கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் கொண்டு வந்துருக்கலாங்கிறது என்னோட எண்ணம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்களில் இப்போ நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 695 தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ 695 இதில் கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 2 கேமரா, மெயின் கேமரா வந்து 64 MP கேமரா, அப்புறம் வந்து ஒரு 2 MP போர்ட்ரேட் சென்சர் கொண்டு வந்திருக்காங்க.
இதில் வந்து OIS இருக்குது, EAS இருக்குது. ஸோ வந்து ஸ்டெபிளைஸ்டு வீடியோ வந்து எடுக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080p மேக்ஸிமம் 4K வீடியோ இதில் கிடையாது. 1080pல நீங்கள் வந்து ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபிக்கு வந்து உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லோமோ இருக்குது, டைம் லேப்ஸ், ப்ரோ மோடு, டபுள் எக்ஸ்போஷர், டூவல் வியூ வீடியோலாம் வந்து இதில் எடுக்கலாம். சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்களுக்கு கம்பேர் பண்ணியான ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் எடுக்கலாம். வீடியோ வந்து 4K கிடையாது, 1080 60 fpsல மேக்ஸிமம் எடுக்கலாம். பட் ஸ்டெபிலைசேஷன் வந்து 1080 30 fpsல வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது 30 fps எடுத்த வீடியோ சாம்பிள். ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் இதுலேயும் வந்து மேக்ஸிமம் வந்து 1080 எடுக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் கிடையாது ஃப்ரண்ட் கேமராவுக்கு. ஸோ இதோட ஒரு வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆடியோ குவாலிட்டி, வீடியோ சாம்பிள் எல்லாமே இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கேமரா ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரி வந்து 4500 mAh பேட்டரி வந்து இதில் தந்திருக்காங்க. உங்களுக்கு 44 வாட்ஸ் சார்ஜர் வந்து தந்திருக்காங்க. ஸோ டீசனான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். ஸ்னாப்டிராகன் வந்து எப்பவுமே வந்து பேட்டரி ஆப்டிமைஸ்டான ஒரு சிப்செட். ஸோ அதனால ஒரு பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Vivo T2. விவோவோட ஃபோன்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து விவோ ஃபோன்கள் விரும்புவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் பரவாயில்ல உங்களுக்கு தந்திருக்காங்க. ஒரு நிறைய ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன்களில் வந்து கம்ப்ளைண்ட் ரேட் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதனால் விவோ வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ நீங்கள் வந்து Y சீரீஸில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வாங்குறதுக்கு பதில் இந்த T2 வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த T2வில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விவோவோட அவங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸை ப்ளீஸ் பண்ணும்படியான ஒரு ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஒரு டிவைஸ். அப்புறம் வந்து இந்த கலர் சேஞ்சிங் ட்ரிக் வேறு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு AMOLED டிஸ்பிளே, அது கிரேட் எப்படி இருந்தாலும் சொல்கிறதுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து இதில் இருக்குது. அப்புறம் 44 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயங்களை வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணதுக்கு. சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து தரல. அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து HDR சப்போர்ட் கிடையாது, அல்ட்ரா வைட் லென்ஸ் இல்லை, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இல்லாமல் வந்து வாட்டர் டாப் நாச்சு தராங்க. அது இவங்கள மட்டும் சொல்ல முடியாது, பல கம்பெனிகள் பல மாடல்ஸில் வந்து இந்த மாதிரி வாட்டர் டாப் நாச்சு, அல்ட்ரா வைட் சென்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணி தான் இப்போ மார்க்கெட்டில் வருது. ஸோ இதான் வந்து Vivo T2. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாருங்க. அப்புறம் இந்த கலர் பற்றி ஆக்சுவல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? இந்த டூவல் கலர் இம்ப்ளிமெண்டேஷன்